வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் கார்ன் சீஸ் பால்ஸ். அது கூட குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இது 2 உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து இதால் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இப்படி ஸ்மாஷ் பண்ணேன்னா அழகாக நசுங்கி போயிடுது ஃபுல்லாக. இதில் வந்து எகெயின் ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் போட போகிறோம். இந்த பெரிய ஸ்லைஸாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்துட்டுருக்கேன். சின்ன ஸ்லைஸ் எடுத்துட்டேன்னா 4 எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னு நான் காமிக்கிறேன். டிஷ்க்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி ப்ரெட்டில் உப்பு இருக்குது, பார்த்து போட்டுக்கோங்க. அதனால் சீஸில் வேறு உப்பு இருக்கும், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். பெப்பர் பொடி, பச்சை மிளகாயோட பெப்பர் பொடி போட்டேன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் குழந்தைகளுக்கு. இது வந்து சாட் மசாலா. போட்டுட்டு கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு ஆரிகேனோ, ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட ஆரிகேனோவும் போட்டுருணும். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்தாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. கையில் எப்படி இது பண்ணிக்கோங்க. சின்ன பீஸா மசருலா சீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இது உள்ள வைங்க. நாலே 4 கார்ன். இப்படி அழகாக உருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன கியூப்பு, ஸ்வீட் கார்ன் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸ்வீட் கார்ன் இல்லைன்னா விட்டுருங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கோமா. எண்ணெயும் பற்ற வைக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஒரே 1 ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இதில் கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சம் லைட்டாக உப்பு. இதை தண்ணி விட்டு கரைக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் க்ளீனாக கரைச்சி விடுங்க. இதை மைதா போட்டே ஆகணுமா அப்படின்னு சில பேர் கேட்பேன். அது ஒரு பைண்டிங்க்கு தான். ஒரு சின்ன டீஸ்பூன் தான் போடுறோம், அதனால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே டீஸ்பூன் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது இருந்தால் தான் அந்த பால்ஸ் மேலே அது அழகாக க்ரிப்போடு பிடிச்சிக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்க்கலாம்.
இந்த பால்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு பெரட்டுங்கோ. எண்ணெய் காஞ்சிருக்கு, இதில் ஒன்று ஒன்றா போடலாம். அடுப்பத்தேல்னா சின்னதாக தான் வச்சுட்டுருக்கணும், சின்னதாக தான் வச்சு பண்ணணும். இதை இது வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 6 செட் கிட்ட பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒன்றுன்னா கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு 6 நாளைக்கு கவர் ஆகிடுது. இன்னும் 2-3 இருக்குது, நீங்கள் பாருங்கள் மெதுவாக. பட் இதெல்லாம் ரொம்ப குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. அதனால் நீங்கள் இந்த ஹாலிடேஸில் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெடி ஆகிடுத்து, எடுத்துடுறேன். இது இதில் நான் இது ஒன்றே ஒன்று உங்களுக்குலாம் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சீஸ் எப்படி அதுக்குள்ளே மெல்ட் ஆகிருக்குங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படி தான் பாருங்க, எப்படி சீஸ் மெல்ட் ஆகிருக்கு தெரியறதா உங்களுக்கு. உள்ளே நம்ம வச்ச சீஸ் சூப்பராக அழகாக மெல்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சமாச்சாரம். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்டு எங்கள் அம்மா தான் சூப்பர் செஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா அம்மாக்களும் அவாவா குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. நிச்சயமாக எல்லா குழந்தைகளுக்கும் அவாவா அம்மா தான் சூப்பர் செஃப். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.